வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் முருகன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கமன்னர் ஆண்டாள் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதிசூட்சமங்கள் அடங்கியிருக்கக்கூடிய, மறைந்திருக்கக்கூடிய நிறைய அற்புதமான ரகசியங்களை தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கமன்னர் ஆண்டாள் கோவிலில் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது, அந்த கோவிலில் என்ன அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதே, இத்தனை நாளாக நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வரோம், இந்த விஷயங்கள் தெரியாமல் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோமே, இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இதே மாதிரி பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்குதுங்க. அதாவது இந்த கோவிலுக்கு யார் முதல்ல போகலாம், ஆன்மீக ஜோதிடப்படி இந்த கோவிலுக்கு நட்சத்திரங்கள் என்ன இருக்குது, இந்த கோவிலில் எனர்ஜிகள் எந்த அளவுக்கு கிடைக்கிது, எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போனால் தனவரவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். அப்போது பூரம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சுப தாரைகளாக, தாராபலன் அடிப்படைகளில் சம்பத்து தாரையாக, நல்ல ஒரு சுப தாரைகளாக யாருக்கெல்லாம் வருகிறதோ, பூரம் நட்சத்திரத்தினோட அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்து லக்ன சுபராகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களோட தொழில் வளர்ச்சியும் சரி, குடும்பத்திலையும் சரி, கண்டிப்பாக தனவரவு 100% நல்ல விதமாக இயங்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு நீங்கள் அதாவது மாதம் ஒரு முறை, மாதத்தில் முடிந்தால் ஒரு முறை வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வர உங்களுக்கு 100% தனவரவு நிச்சயமாக கிடைக்குங்க. பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.
பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.